திருப்பரங்குன்றம் மலை மத்திய அரசின் தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என தெரிவித்ததற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். மதுரையைச் சேர்ந்த கண்ணன், முத்துக்குமார் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர். அதில் திருப்பரங்குன்றம் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் எவ்விதமான உயிர் பலியிடுதலும் செய்தல் கூடாது. திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் சார்பில் ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சமபந்தி உணவு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சுப்பிரமணிய சாமி கோவிலின் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக அமைந்தது. திருப்பரங்குன்றம் மலையில் உயிரினங்களை பலியிடுவதற்கும் சமைத்து பரியாற்றுவதற்கும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என்றும், திருப்பரங்குன்றம் மலையை ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றும், திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு தடை விதிக்கக்கூடியும், திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று மலை என அறிவிக்கக்கூடிய மனுவும், இதேபோல சிக்கந்தர் மலையில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், சிக்கந்தர் பாதுகா தர்கா புதுப்பிக்கும் பணிக்கு காவல்துறை தொந்தரவு செய்யக்கூடாது என வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் நிலுவையில் இருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் நிசாபானு சிறிமதி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதில், திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள 18ஆம் படி கருப்பு அருள்மிகு பாண்டிமுனீஸ்வரர் கோவில் கால்நடைகளை பலியிடும் வழக்கம் உள்ளது. ஒற்றுமையே பலம் என்பதால் தமிழக அரசு அனைத்து மதத்தினருக்கும் இடையே ஒற்றுமையை விரும்புகிறது. அதன் அடிப்படையில் ஜனவரி 30ஆம் தேதி இரு சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே கூட்டம் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ந்து இந்த சமூகத்தினருக்கும் உள்ள வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றவும், இதில் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க மாட்டவும் எனவும் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. அதோடு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆடு பலியிடுவதை சமைத்து பரிவர்த்தனை வழக்கமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. தொல்லியல் துறை சார்பில் வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தரப்பில் மலைப்பகுதியில் இருந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது எனவும், தொல்லியல் துறை தரப்பில் ஏற்க நிலையத்தில் மலை தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என்பதும், அங்கு எதை செய்தாலும் தொல்லியல் துறை அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் சரியாக இல்லை என கருத்து தெரிவித்தனர். தொல்லியல் துறை மலை தங்களுக்கு சொந்தமானது என கூறுவதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, மலை அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்த நீதிபதிகள் தொடர்ந்து தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும், திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக உள்ள உத்தரவுகளை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். சரவணன்.